ஹலோ கிட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். அதாவது மாடிஃபை பண்ண ஸ்டோரி. நீங்கள் வாத்து தங்க முட்டை கதை கேள்விப்பட்டிருக்கீங்கள, அது வெர்ஷன் 2 இப்போ நீங்கள் கேட்குறீங்க. இதே மாதிரி ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் விவசாயம் தான் பார்த்துக்கிறாரு. விவசாயம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஃபார்மில் இருக்கிற அந்த அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, ஆடு மாடு கோழி இதெல்லாமே பார்த்துக்கிறது, அதுக்கு தேவையான ஃபுட்டு வைக்கோல் இதெல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் விவசாயம் பார்க்க போயிடுவார். ஸோ டெய்லி இது ரொட்டீனாக பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு ஈவினிங் தான் அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார். அப்போ அவர் மார்க்கெட்ல இருந்து ஒரு புதுசாக அவங்க வீட்டுக்கு ஒரு வாத்து, சரியா, ஒரு வாத்து வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வழக்கம் போல அதுக்கும் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கும் டெய்லி சாப்பாடு கொடுக்கறது, அது என்ன ஃபுட்டு சாப்பிடுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு எப்பயும் போல நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவர் சாயந்தரம் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே அந்த வீட்டுக்காரம்மா பயங்கரமான ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு புரியல. போய் கேட்குறாரு. கேட்கும்போது என்ன சொன்னாங்க, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு காமிக்கிறாங்க. கையில பார்த்தா நல்ல ஒரு தங்க முட்டை. ஸோ சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த வாத்து தான் அந்த தங்க முட்டை போட்டுச்சு அப்படின்னு. இவருக்கும் ரொம்ப சந்தோஷம். உண்மையாவா சொல்ற அப்படின்னு, நீங்க நம்பலைன்னா பாருங்க அப்படின்ட்டு. இதே மாதிரி நெக்ஸ்ட் டேவும் இதே நடக்குது. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு பார்த்தா மறுபடியும் ஒரு தங்க முட்டை. ஸோ அந்த முட்டையை போய் அவர் கடையில் போய் செல் பண்ணி நிறைய மணிலாம் வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஃபார்ம் கொஞ்சம் பெருசாக்குறாங்க. பெருசாக்கிட்டு அவங்களோட வாழ்க்கை முறையும் கொஞ்சம் மாறிடுது. இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாத்து டெய்லி தங்க முட்டை கொடுக்குதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். இதுக்கு ஒரு மனசுல ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, இந்த வாத்து இவ்வளோ தங்க முட்டை போடுதுன்னா வயிற்றுக்குள்ள எவ்வளோ முட்டை வச்சிருக்கும் அப்படின்னு. நீங்க நினைக்கிற மாதிரி வாத்தை கில் பண்ணி தங்க முட்டை எடுக்கல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இப்ப அடுத்த நாள் இதே மாதிரி சாயந்தரம் வராரு. வேலை முடிச்சு வரும்போது இந்த அம்மா ஒரு மூஞ்சில பார்த்தா ஒரே சேடு. இவர் கேட்குறாரு, என்னமாச்சு, ஏன் இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்க கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு இந்த வாத்து தங்க முட்டை போடலைங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. தெரியலங்க, நானும் காலையிலேருந்து பார்க்குறேன் இந்த வாத்து தங்க முட்டை போடலை. சரி வீடு, நாளைக்கு தங்க முட்டை போடும்ன்ட்டு விட்டுட்டாங்க. அடுத்த நாள் இதே மாதிரி வராரு. அன்னைக்கும் தங்க முட்டை போடலை. இதே மாதிரி ஒரு 5 நாள் பார்த்தீங்கன்னா அந்த வாத்து தங்க முட்டை போடலை. இந்த அம்மாவுக்கு நான் பயங்கரமான கோவம். என்னடா அந்த வாத்து டெய்லி தங்க முட்டை போட்டுட்டு இருந்துச்சு, இப்போ தங்க முட்டை போடலை. ஏன் கோவம்னா, டெய்லி ஒரு விஷயம் கிடைச்சது திடீர்னு கிடைக்கல, அதுவும் தங்க முட்டை. அளவுக்கு அதிகமான கோவம் வந்துருச்சு. உடனே அடுத்த நாள் இதே மாதிரி அவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாரு. வரும்போது அந்த அம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. உடனே அவர் இன்னைக்கு வாத்து தங்க முட்டை போட்டுருச்சா அப்படின்னு கேட்குறாரு. இந்த அம்மா முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்குது. சாப்பாடு கொடுக்கும்போது நல்ல நான்வெஜ் குழம்பு. இவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு, என்ன இது கோழிக்கறி மாதிரியே இல்லையே, ரொம்ப சுவையா இருக்கு, இது என்னன்னு கேட்குறாரு. அப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், இந்த வாத்து தாங்க எத்தனை நாளைக்கு தான் தங்க முட்டை போடுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறது, அதனாலேயே பயங்கரமான டென்ஷன், அதனால தான் இன்னைக்கு ஒரே போட்டேன், குழம்பு வச்சுட்டேன், இதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு. இவருக்கு கொஞ்சம் வருத்தமும் இருந்தாலும் கோபமும் இருந்துச்சு. ஒன்று கொடுக்கலங்கிறக்காக ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு கேட்குறாரு. நீங்கள் கொஞ்சம் அமைதியாயிருங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா இவர் வாய அடைச்சிடறாங்க. அடுத்து இவங்க இதே மாதிரி ஃபார்ம்ல இருக்க அனிமல்ஸ்க்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்கல்ல, அந்த வைக்கோல் எல்லாம் போடுவாங்க, மாட்டுக்கெல்லாம் போடுவாங்க. அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா அவர் அங்க பாக்குறாரு. பார்க்கும்போது அந்த வைக்கப்புல்ல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 5 தங்க முட்டை இருக்கு. இவருக்கு பயங்கரமான ஷாக். என்ன இங்க 5 தங்க முட்டை இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஒய்ஃபை கூப்பிடுறாரு. அவங்களும் வேகமா ஓடி பாக்குறாங்க. பார்த்தா அங்கே 5 தங்க முட்டை இருக்கு. அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க. அதாவது இந்த வாத்து அந்த 5 நாள் தங்க முட்டை போடலன்னு சொன்ன பாத்தீங்களா, எல்லா நாளுமே இங்க அந்த முட்டையை போட்டிருக்கு. ஏன்னா டெய்லி அந்த தங்க முட்டை போடும்போது இந்த டெய்லி முட்டை காணாம போயிருக்கு. காணாம போனனால அந்த வாத்து பயந்துக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல, மறைவான இடத்துல தன்னோட முட்டையை பாதுகாக்கலாம்னு சொல்லி அங்க போய் போட்டிருந்திருக்கு. ஸோ இது தெரியாம இவங்க அந்த தங்க வாத்தை கொண்டுட்டாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, பயங்கரமான சேடு. அதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சது. இதுல வேற அவங்க அடிச்சு வேற சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியே போச்சு.
ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. ஒரு விஷயம் கிடைச்சது நம்மளை விட்டு கைமீறி போச்சுன்னு சொல்லி கோவப்பட்டு நம்ம எடுக்கிற முடிவுகள் எப்பயுமே தப்பாக தான் போகும். இதுதான் இந்த ஸ்டோரி. கிட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு ஸ்டோரி பார்க்கலாம்.